லாகின் ரிஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. இந்த வீடியோவில் லாகின் ஃபார்முக்கான வேலிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர் பேஜுக்கு அடுத்து இப்போ லாகின் பேஜுக்கு தேவையான விஷயங்களை பண்ண போகிறோம். எடிட்டருக்கு போய் லாகின் ஃபோல்டரில் login.component.htmlங்கிற இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் லாகின் பண்ணுறதுக்கான ஃபார்மை நம்ம இங்கே இந்த இடத்துல போட்டிருப்போம். ரெஜிஸ்டர் காம்பனண்ட்டை நான் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் அதே விஷயத்தை தான் இங்கேயும் நான் பண்ண போகிறேன். அதனால் ஃபார்ம் வேலிடேஷன், ஃபார்முடைய எரர் எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நேரத்தை வீணாக்காமல் நம்ம இந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போது முதல்ல இந்த ஃபார்மை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக நான் இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டில் ஒரு லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். #f அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டைப் ng ஃபார்ம்னு இருக்கும். அப்போ தான் இந்த ஆங்குலர் ஃபார்முக்கு தேவையான விஷயங்கள் அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கடுத்து HTMLோடைய டிஃபால்ட் வேலிடேஷன் வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நோ வேலிடேட்டுன்ற இந்த ஆட்ரிபியூட் போடுறோம். இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் பைண்டிங் பண்ணுறோம். அது ng சப்மிட்ன்ற ஈவெண்ட் பைண்டிங். அந்த ஈவெண்ட் பைண்டிங்க்கு நம்ம அசைன் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்மோட லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் f.form.valid அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறோம். அது இந்த ஃபார்ம் வேலிடாக இல்லையான்றதை உறுதி செஞ்சிடும். ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம் வேலிடாக இருந்துச்சுன்னா. அப்படி ஒரு வேளை ட்ரூன்னு இருந்துச்சுன்னா 2 ஆம்பர்சன்ட் சிம்பிளுக்கு அப்புறம் ஆன் சப்மிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இது ஃபார்ம் வேலிடாக இருக்கிற பட்சத்தில் தான் கால் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனை நம்ம இந்த லாகின் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே உருவாக்கணும். அதனால் login.component.tsன்ற இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷனை உருவாக்கிடுறோம். இதுக்கடுத்து திரும்ப நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். HTML ஃபைலுக்கு வருவோம். இங்கே நம்மளுடைய முதல் இன்புட்டான இமெயிலுங்கிற இன்புட்டை அதுக்குள்ளேருந்து வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கும் அதுக்கான எரர் காமிக்கிறதுக்குமான வேலையை ஆரம்பிக்கலாம். இமெயிலோடைய இன்புட் வேல்யூவை வாங்கி வச்சுக்கிறதுக்கு நம்ம ng மாடல் பயன்படுத்தணும். அதுக்கு முக்கியமாக நேம் ஆட்ரிபியூட் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். இந்த ng மாடல் 2-way பைண்டிங் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ng மாடலுக்கு நம்ம அசைன் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி, இந்த காம்போனண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா form data.email அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னும் உருவாக்கலை, இனிமேல் தான் உருவாக்கணும். அதுக்காக இந்த login.component.ts ஃபைலுக்குள்ளே போய் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம உருவாக்கலாம். ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறது ஒரு டேட்டா ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இமெயிலுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். அது எம்டியாக தான் இருக்கும். எடுத்த உடனே சேவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்தால் இப்போ எரர் இருக்காது. இப்போ இதுக்கு அடுத்து இந்த இன்புட்டில் இன்னொரு விஷயம் சேர்க்க வேண்டியது இருக்குது. லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் #email அப்படின்ற பெயரில் ஒரு லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இந்த இன்புட்டுக்குன்னு உருவாக்கிக்கிறோம். அதோடைய டைப் என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். அதோடைய டைப் ng மாடல். ஒரு மாடலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். கடைசியாக இந்த இன்புட்டுக்குன்னு ஒரு வேலிடேஷன் நம்ம பண்ணியாகணும். ஏன்னா இந்த இமெயில் இஸ் ரிக்வயர்டுன்ற எரர் மெசேஜை காமிக்கிறதுக்கு இந்த இன்புட்டில் ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ரூலை நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தா தான் இந்த எரர் ஆனது நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல காமிக்க முடியும். இப்போ இந்த ஸ்பேனை காமிக்கிறதுக்கு நம்ம ng if டைரக்டிவை பயன்படுத்தணும். இந்த ng if டைரக்டிவ் நம்ம கொடுக்குற கண்டிஷன் அடிப்படையில் தான் இதை காமிக்கும், இல்லைனா காமிக்காது. என்ன கண்டிஷன் நம்ம இங்கே கொடுப்போம்னா, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கணும். முதல்ல திஸ் சப்மிட். இந்த சப்மிட்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னும் உருவாக்கலை. அதனால் login.component.ts ஃபைலுக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குவோம். அது முதல்ல ஃபால்ஸில் தான் இருக்கும் எடுத்த உடனே, ஏன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கிறதுல எடுத்த உடனே. இப்போ இந்த சப்மிட் ஆனது ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆகிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்து கூடவே ஆம்பர்சன்ட் சிம்பிள் 2 போட்டுக்கிட்டு இந்த லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இந்த இன்புட்டுக்குன்னு இருக்குல்ல இமெயில், அதுக்குள்ளே எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிடைக்கும். அந்த எரர்ஸ் ஒரு அரே. அதில் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம ரெக்வயர்டுன்ற வேலிடேஷனை இந்த இன்புட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இது நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரு சில சமயங்கள் இது இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எரர்ஸ்க்கு அப்புறமா question மார்க் வச்சு டாட் வைக்கணும்.
அதாவது நல் சேஃப்டியாக எடுக்கிறோம், இருந்தால் தான் அதை எடுக்கும், இல்லைனா அது செக் பண்ணாது. அப்போ உங்களுக்கு எரர் வர வாய்ப்புகள் இருக்காது. இப்போ இந்த ஸ்பேன் எலிமெண்ட்டை காமிக்கிறதுக்கான கண்டிஷன் எல்லாம் இந்த என்ஜிஎஃப்பில் கொடுத்தாச்சு. இதே விஷயத்தை தான் இந்த பாஸ்வேர்ட் இன்புட்டுக்கும் கொடுக்க போகிறோம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மேலே இங்கே கொடுத்த மாதிரியே என்ஜி மாடல் இந்த இன்புட்டுக்கும் கொடுக்கணும். அந்த என்ஜி மாடலானது ஃபார்ம் டேட்டான்ற ப்ராப்பர்ட்டியில் பாஸ்வேர்டுன்ற ஃபீல்டுக்கு இந்த இன்புட்டோடைய வேல்யூவை அசைன் பண்ணிடும். இப்போது அந்த ஃபார்ம் டேட்டாக்குள்ளே ஆப்ஜெக்டில் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணி அதை எம்டியாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எரர் தெரியாது. இதுக்கடுத்து இந்த இன்புட்டுக்குன்னு ஒரு லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிளை உருவாக்கணும். அதனால் பாஸ்வேர்ட் அப்படின்னு இங்கே வச்சுக்கிறேன். அதோடைய டைப் வந்து என்ஜி மாடல். அடுத்தது இந்த இன்புட்டுக்குன்னு ஒரு வேலிடேஷன் பண்ணுறோம்ல, அதுதான் ரெக்வயர்ட் வேலிடேஷன். அதை இங்கே நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஸ்பேன் கிளாஸ் எரரை காமிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இமெயிலுக்கு, அதே மாதிரி தான். மேலே நான் இந்த என்ஜி டைரக்டிவ் போட்டிருக்கேன் இல்லையா இந்த இமெயில் இன்புட்டுக்கு, அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே இந்த ஸ்பேனில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த என்ஜி இஃபில் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கணும், திஸ் சப்மிட் ஆம்பர்சன்ட் 2 சிம்பிள் போட்டு கூடவே பாஸ்வேர்ட் ப்ராப்பர்ட்டியில் எரர்ஸ்ன்ற ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் ரெக்வயர்டுன்ற இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரெக்வயர்ட் வேலிடேஷன் இந்த இன்புட்டுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது நிச்சயமாக கிடைக்கணும்னா நம்ம இந்த இடத்துல நல் சேஃப்டியோடு செக் பண்ணணும். எரர்ஸ்க்கு அடுத்து கொஷின் மார்க் டாட் வச்சுருக்கணும். இங்கே இப்போது எரர் வேலிடேஷனை பண்ணி முடித்தாச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த 2 என்ஜி இஃப்லேயும் திஸ் சப்மிட்ன்ற ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறோம்ல, அது நிச்சயமாக ஒரு இடத்துல ட்ரூ ஆகிருக்கணும். அது எப்போ நடக்கும்னா இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஈவெண்ட் பைண்டிங் பண்ணுறோம். கிளிக்குன்ற ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணுறோம் இந்த பட்டனுக்கு. அதுக்கு நம்ம என்ன அசைன் பண்ண போகிறோம்னா இந்த சப்மிட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரூன்னு அசைன் பண்ண போகிறோம். இப்போ போய் ஃபார்மை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் நான் இமெயில் இன்புட்டுக்கு எதையுமே கொடுக்காம இப்போ இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் 2 எரர் வந்திருக்கு. இமெயில் இஸ் ரிக்வயர்ட், பாஸ்வேர்ட் இஸ் ரிக்வயர்ட். அப்போ நம்மளுடைய வேலிடேஷன் நல்லா வேலை செய்யுது. இமெயிலை கொடுத்தா இமெயில் எரர் போயிடும், அதே மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்தா பாஸ்வேர்டு எரர் போயிடும். ஆக நம்மளுடைய வேலிடேஷன் இப்போ சரியாக வேலை செய்யுது. சரி, அடுத்தது இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் வேலிடாக இல்லையான்றதை செக் பண்ணி அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்ல, ஆன் சப்மிட்ன்ற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஃபார்முக்கான டேட்டாஸ் எல்லாம் வந்திருக்கான்னு லாக் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் லாக் console.log அதுக்குள்ளே இந்த ஃபார்ம் டேட்டா this.form data இந்த கிளாஸோடைய இந்த ஃபார்ம் டேட்டா ப்ராப்பர்ட்டியை லாக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வேலிடேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இமெயிலை கொடுக்குறேன், ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன். லாகின் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கன்சோல் லாகில் ஃபார்ம் டேட்டாக்குள்ளே இருக்கிற வேல்யூ தெரியுது, நான் கொடுத்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட். சரி, இப்போது இதுக்கு அடுத்து இந்த ஃபார்முக்கு திரும்ப வருவோம் HTMLக்கு. இதில் இந்த 2 இன்புட்டுக்கு அடுத்து ஒரு லோடிங் ஸ்பின்னரை காட்டுறோம். அந்த லோடிங் ஸ்பின்னர் எப்போ வரணும்? ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணும் போது தான், வேலிடாக சப்மிட் பண்ணும் போது தான் அந்த லோடிங் ஸ்பின்னர் வரணும். ஏன்னா API கால் நடக்கிறது அதுதான் தெரிவிக்கும். அது வரைக்கும் யூசர் காத்திருக்கணுன்றதுக்கான ஒரு அறிகுறி. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த டிவ், அதாவது இந்த text-center டிவ்வுக்கு ஒரு ngIf கண்டிஷன் கொடுக்குறோம். ngIf டைரக்டிவ் பயன்படுத்தி இந்த காம்போனெண்ட்டில் this loadingன்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வச்சு நம்ம காட்டுறோம். this loading. அப்போ இந்த லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த லாகின் காம்போனெண்ட்குள்ளே உருவாக்கணும் இந்த கிளாஸ்க்குள்ளே. இங்கே நான் லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக ஃபால்ஸுன்ற வேல்யூவை கொடுக்குறேன். ஏன்னா எப்போவுமே லோடிங்கில் இருக்குது, அதில் அது எடுத்த உடனே. இப்போ இந்த டிவ் ஆனது இந்த லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் காமிக்கும். இப்போது தெரியல, ஏன்னா எடுத்தோடனே ஃபால்ஸில் வச்சுருக்கோம்ல லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ. ஆனால் இந்த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நிச்சயமாக இந்த லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டி ட்ரூன்ற வேல்யூவை அடையும். ஏன்னா அப்போ நிச்சயமாக API கால் நடக்க போகிறத இது தெரிவிச்சாகணும்.
அதுக்காக ட்ரூ வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த ரிஃப்ரெஷ் நடந்து முடிஞ்ச பிறகு நான் இந்த 2 இன்புட்டையும் ஃபில் பண்ணி லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோடிங் ஐக்கன் தெரியுது. இப்போ இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. திரும்ப நம்ம HTMLக்கு வருவோம். இங்கே இந்த லோடிங் ஐக்கனுக்கு அடுத்து ஒரு ஸ்பேன் காட்டுறோம், கஸ்டம் எரர் மெசேஜ்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லாகின் ஏபிஐ கால் பண்ணி முடிக்கும் போது ஏபிஐயில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல காமிப்போம், கஸ்டம் எரர் மெசேஜாக. அப்போது இதை எப்போ காமிக்கணும்? அதுக்கு இந்த இடத்துல ஒரு ngif டைரக்டிவ் பயன்படுத்தி இந்த ஸ்பேனை காமிக்கலாம். ngifல என்ன கண்டிஷன்னா அதாவது இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே எரர் மெசேஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளே ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா இதை காமிக்கிறோம். அதோட இந்த எரர் மெசேஜுக்கான வேல்யூவை இந்த p டேக்கில் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுத்து காமிக்கிறோம். அப்போ இன்னர் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இந்த எரர் மெசேஜ் வேல்யூவை காமிக்கிறோம் இந்த மாதிரி. ஆனால் இந்த எரர் மெசேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டியை இன்னும் நம்ம உருவாக்கல இந்த காம்போனெண்ட்குள்ளே. அதனால் இந்த காம்போனெண்ட்டோடைய கிளாஸில் போயிட்டு எரர் மெசேஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வேல்யூ எதுவுமே இருக்காது எடுத்த உடனே. ஏன்னா ஏபிஐ கால் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த இடத்துல எரர் மெசேஜ் வர வாய்ப்பு இருக்கும். ப்ரௌசரில் போய் அவுட்புட் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கஸ்டம் எரர் மெசேஜ் தெரியாது. இப்போ கடைசியாக இந்த லாகின் பட்டனை டிசேபிள் பண்ணணும் ஏபிஐ கால் நடக்கும்போது. அது எப்போ நடக்கும்? ஏபிஐ கால் நிச்சயமாக ஆன் சப்மிட் பண்ணும்போது தான் அந்த ஏபிஐ கால் நடக்கும். அப்போது நம்ம இந்த லோடிங்ன்ற ப்ராப்பர்ட்டியை ட்ரூ கொடுக்குறோம்ல, அதை இந்த லாகின் பட்டனில் டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணிடுறோம். அப்போ இந்த டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டி இந்த பட்டனுக்கு லோடிங் வேல்யூவை பொறுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சப்மிட் பட்டனில் இதை நீங்கள் பண்ணிடணும். அது வேலை செய்தான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ஃபார்மை ஃபில் பண்ணி லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லோடிங் ஐக்கன் வரும், அது கூடவே லாகின் பட்டனும் டிசேபிள் ஆகிருக்கும். பார்த்தீங்களா? ஆக இந்த வேலையும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக இந்த ஃபார்முக்கு கீழே இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் லிங்க்குக்கு நம்ம ரவுட்டர் லிங்க் ஆட்ரிபியூட் கொடுக்கணும். அதில் /register கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் காம்போனெண்ட் ஆனது தெரியும். இப்போ திரும்ப இந்த லாகின் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, submitன்ற ஈவெண்ட்டுக்கு அடுத்து ஆன் சப்மிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம முதல்ல லோடிங்கை ட்ரூ பண்ண வைக்கிறோம். அதுக்கடுத்து லாக் பண்ணுறோம் இந்த ஃபார்ம் டேட்டாவை. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை, ஏன்னா டேட்டா வர்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த லோடிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா லாகின் ஏபிஐ சர்வீஸை கால் பண்ணுறோம்.